மேகதாது விவகாரத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் மௌனம் கடைபிடிப்பது ஏன் என அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.பி. உதயகுமார் கேள்வி எழுப்பியுள்ளார். மதுரையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இது தொடர்பாக பேசிய கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். கர்நாடக அரசு ராம்நகர் மாவட்டம் கனகபுரம் அருகே மேகதாது என்ற இடத்திலே புதிய அணை கட்ட முடிவு செய்திருக்கிறது. மாண்புமிகு கர்நாடக மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் அவர்கள் தமிழகத்திலே ஒரு ஆய்வுக் கூட்டத்திலே ஆலோசனை கூட்டத்திலே கூட்டணி குறித்து பங்கேற்பதற்காக ஸ்டாலின் அழைப்பிலே பங்கேற்ற போது தமிழகத்திலேயே அவர் சொல்லிவிட்டு செல்கிறார், மேகதாதுவை நாங்கள் கட்டியே தீர்வோம் என்று. நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் அதற்கு ஏதேனும் மறுப்பு தெரிவித்தாரா அல்லது அந்த செய்தியை நாங்கள் ஏற்பதற்கில்லை என்று கூட்டணி தர்மத்திலே இருந்து விலகி அவர் கண்டனம் தெரிவிப்பதற்கு நாம் எதிர்பார்க்கவில்லை. ஒரு மறுப்பு கூட அவர் சொல்வதற்கு மனமில்லை என்பதுதான் நம்முடைய வேதனையின் உச்சமாக இருக்கிறது. மேகதாது அணை கட்டப்பட்டால் தமிழகம் பாலைவனமாகும் என்பது டெல்டாக்காரரான ஸ்டாலின் அவர்கள் அறியாதது அல்ல, நாம் முதலமைச்சருக்கு தெரியாதது அல்ல. ஆனால் என்ன காரணத்தினாலோ மௌனம் காக்கிறார். ஒருவேளை கூட்டணிக்கு குந்தகம் வந்துவிடும், பங்கம் விளைந்துவிடும் என்கிற அச்சத்தினாலோ என்னவோ மௌனம் காக்கிறார். ஆகவே இந்த மௌனம் தொடருமானால் பீகாரிலே எப்படி மக்கள் தீர்ப்பு வழங்கியிருக்கிறார்கள் என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் நேற்று தூக்கத்தை தொலைத்து ஆய்வு செய்திருப்பார்கள். 13 years of trust, a revolution of gratitude, 100% assured appreciation. With gratitude, G Square oda 13th year anniversary offer plot villa apartment எது புக் பண்ணாலும் 25 வருஷத்துக்கு பவர் இருக்கும், ஆனா EB bill இருக்காது. Up to 5 kilowatt solar panels with no additional cost ஓட கிடைக்கும். Zero EB revolution. To book, call 8939710009.